ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு நேரா நம்ம கஸ்தூரியை பார்க்கறதுக்காக போறாங்க. என்ன விஷயம் இங்க எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அத்தை தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் கேளுங்க. எனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதோ போனா போகட்டும்னு சொல்லி நீ காணாம போயிட்டதா சொன்னாங்க. மனசு கேட்காம வீட்டுக்கு விசாரிச்சோம். குலதெய்வம் கோயிலுக்கு வந்தீங்க, அதையும் நாங்கள் சகிச்சுக்கிட்டோம். இப்போ நீ வர சொன்னா உன் பின்னாடியெல்லாம் எங்களால் எங்கேயும் வர முடியாது. எங்களை ஆளை விடு. இனிமே உங்களுடைய எந்த ஒரு சொந்தமும் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அத்தை எங்களுக்கு மட்டும் யார் இருக்காங்க உங்களை விட்டா? தயவு செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக வாங்க அத்தை. இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சேரன் இருந்துட்டு நீங்கள் வருவீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்னாச்சுன்னு ஏன் முகலாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிச்சயதார்த்தத்துக்கு அத்தையும் பெரியப்பாவையும் நான் வர சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க தான் பிடிவாதமாக வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நமக்குன்னு இருக்கிறது அவங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு என்ன அவங்க நிச்சயதார்த்தத்துக்கு வரணுமா? அவங்க எப்படி வராங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு, நிச்சயதார்த்தத்துக்கு நீங்கள் வரலைன்னா இப்போவே கார்த்திகோட ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே கஸ்தூரியோ அவங்களுடைய அண்ணனும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.